கண்டிப்பாக தப்பு தாங்க. ஏன் தவறுன்னு சொல்லுங்கள். தவறு அப்படின்னா, அதாவது சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேம்ஸு அந்த இது அடிக்ட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா அதோட எஜுகேஷன் பாதிக்கப்படுது. அது இல்லாமல் நிறையா கண் அது இது நிறையா பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் சின்ன வயசில் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன? நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஃபோனே இல்லை. நம்ம வந்து பட்டன் ஃபோனில் தான் பாம்பு கேம் விளாண்டுட்டு இருந்தோம். அதனால் உங்களுக்கு என்ன பாதிச்சு? அப்போது இந்த வயசு குழந்தைங்கள சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பாதிச்சு? ஃபன் பண்ணது சொல்லுங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு என்ன கண்ணு பாதிச்சா? அவர் எது சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நம்மளே சிக்க விட்டு நீங்க கேப்ல வந்து நீங்க சொல்லுங்க பிரதர். உங்களுக்கு என்ன தோணுது? என்ன கேட்க ஸ்டாப் பண்ணி அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். வேற என்ன புரியல எனக்கு ஒண்ணு மாப்பிள்ள. நீ சொல்லு ஏதாவது எங்க அமிதாப் மாமா பாத்துக்கலாம். இல்ல 18 வயசுக்கும் குறைவான குழந்தைங்க எல்லாம் போன் யூஸ் பண்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு யூஸ் பண்ணலாம், ஒரு லிமிட். மாப்பிள்ள நீ இவன் கிளாஸ் கொஸ்டின் கேட்குற அப்புறம் இதனால நான் பேச மாட்டேன். மாப்பிள்ள நான் ஒன்று சொல்ல வருவேன் உலகத்துக்கு. உலகத்துக்கு நான் ஒன்று சொல்ல வருவேன், நீ வந்து மாற்றி மாற்றி உடப்பிட்டு இருக்க. ஃபோன் யூஸேஜ் இருக்கலாம் ப்ரோ, ஆனால் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். ஓவராக யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். சோஷியல் மீடியா தான். அதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நீ நம்மளே கண்டக்ட் ஆக்கி விட்டுருவாரு ப்ரோ. நம்மளே கண்டக்ட் ஆக்கி விட்டுருவாரு. நீ வா. என்ன பேசு? என்ன ப்ரோ? என்ன கேள்வி ப்ரோ? ஆபாசமான கண்டென்ட் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் போடுறாங்கல்ல சோஷியல் மீடியால, அதான் அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு என்னவா ப்ரோ யோசிக்கலாம்? ஆக்கிறதே நீதான். குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுக்க கூடாது, அவர் எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சீங்க, அவ்வளவுதான். இல்லை அப்படி இல்லை, நமக்கு வேற நம்ம அது குழந்தைங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாது. அந்த மொபைலோட அவங்க மொபைல்லேருந்தே அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், உள்ளே போகாமல் அந்த மாதிரி தான் பண்ணலாம். இல்லை குழந்தைங்க நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு ஊட்டுறதுக்கு குழந்தைங்க அழுதாங்கன்னா அடம் பிடிச்சாங்கன்னா அதையெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் ஃபோன் கொடுக்குறாங்கல்ல, அதான் அதை பற்றி என்ன சொல்லுவேன்? கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? சொல்லு அதுக்கு நண்பன் பேசுவாருங்க, நண்பன் பேசுவாரு. வாடா டே, நமக்கு அவ்வளோதான். ரெண்டு கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணியாச்சு, நீ வா. அதுக்கு நீ வந்து கவுண்டர் பாயிண்ட் கொடுப்ப. க்ளோஸ் பண்ணிக்கலாம்.